ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் ஒரு 5 கிலோமீட்டர் ரன்னை முடிச்சிருக்கேன். 5 கிலோமீட்டர் ரன்னா எவ்வளோ முடிச்சிருக்கேன்னா 26:11 முடிச்சிருக்கேன். 26:11 முடிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி 27 முடிச்சிருந்தேன். ஒரு 40 செகண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸோ வந்துட்டு இன்றைக்கி நான் எதை பற்றி பேசலான்னு இருக்கேன்னா, ஒய் ஐ எம் ஒய் ஐ எம் கான்ஸ்டன்ட்லி ட்ரைங் டு கெட் ஃபிட். அதாவது நல்லா கேட்டுக்கோங்க. ஐ எம் கான்ஸ்டன்ட்லி ட்ரைங் டு கெட் ஃபிட். நான் ஃபிட்டுன்னு நான் சொல்ல, ட்ரைங் டு கெட் ஃபிட். ஸோ புரிஞ்சுக்க மச்சான். வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும். எனக்கு இருந்துட்டு ஒரு ஒரு கடைக்கு போய் இறங்கினாலுமே வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் கரெக்டாக கிடைக்காது, சைஸ் கரெக்டாக கிடைக்காது. ஸோ வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஓரளவுக்கு உடம்பு குறைச்சிட்டு, ஸோ வந்துட்டு இப்போ நான் ட்ரெஸ்ஸுக்காக இப்போ நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் இதுக்கு முன்னாடி நான் இப்போ ஃபார்மல்ஸ் போடுறதுக்கும் இதுக்கு முன்னாடி ஃபார்மல்ஸ் ஒன்று போடுவேன், பங்கரமாக இருப்பேன், அந்த மாதிரி போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு நான் சொல்லலாம் செஞ்சுருக்கேன், என் உடம்பு வந்துட்டு எனக்கு பிடிக்கும்டா, எனக்கு வந்துட்டு ஒருத்தன் உடம்பு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணான், முகிலன்னு ஒருத்தன். அவன்கிட்ட வந்துட்டு நான் முதல்ல 2-3 தடவை அவனே சொன்னான் உடம்பு குறைடா அப்படின்னு. அப்போ நான் என்ன தெரியுமா சொன்னேன், என் உடம்புலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, அது இருக்கிற மாதிரி அப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ டிப்பிக்கல் லேசினஸ், சரியா, டிப்பிக்கல் லேசி மைண்ட் செட்டு. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்குங்கிறனால இப்போ வந்துட்டு குண்டாக இருந்து ஃபிட்டாக ட்ரை பண்ணுறவங்க நல்லா கேட்டுக்கோங்க. அந்த ஆவரேஜான இப்போ ஃபிட் ஆகுறவங்க ஒரு ஆவரேஜாக பார்க்குறதுட்டு குண்டாக இருந்து அந்த ஆவரேஜான ஒரு பர்சனோட பாடி ஃபிட்டுக்கு வருவாங்க பார்த்தீங்களா, அப்போவே வந்துட்டு அவங்க சந்தோஷமாக தான் இருக்கும். அவங்க ஒவ்வொரு இது போடும்போதும் வந்துட்டு பார்க்க அழகாக தான் இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ ஒல்லியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரைங் டு கெட் ஃபிட் அப்படிங்கிற அந்த ஜானியில் அவங்களுக்கு ஒரு ஆவரேஜான உடம்பு வரும் பார்த்தீங்களா. ரொம்ப ஒல்லியாக இருந்து இருக்கும்போது ஃபார்மல்ஸ் போட்டால் தொலைன்னு பார்க்க பேகி மாதிரி இருக்கும். அதே அந்த ட்ரைங் டு கெட் ஃபிட் ஜேர்னியில் அந்த ஒரு ஆவரேஜான ஒரு இது இருக்கும்ல, அதாவது ஃபிட்டாகவும் ஆகலை அவங்க ஒல்லியாகவும் இல்லை, குண்டாகவும் ஆகலை, ஃபிட்டாகவும் ஆகலை, இந்த நடுவு மயன் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. நான் எப்போவுமே இப்படி போவேன், இந்த பக்கம் இருக்கிறதுனால இந்த பக்கம் நினைக்காதீங்க, அப்படியே இந்த பக்கம் போகிறதுனால இந்த பக்கம்னு நினைக்காதீங்க, நடுவில் வர்றதுனால நடுவில்னு நினைக்காதீங்க, நான் எப்போவுமே பேலன்ஸ்டாக இருப்பேன்னு நினைக்காதீங்க. என்னம்மா சரி வந்துட்டு அவங்க ஃபார்மல்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்துட்டு அவங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு நான் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். இப்போ நான் குண்டாக இருக்கிறேன், அது ஒரு ஃபோட்டோவாகவும், நான் ஒல்லியாக இருக்கிறேன், அது ஒரு ஃபோட்டோவாகவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒல்லியாக ஒருத்தர் இருக்கிறானோ எனக்கு அந்த ரெண்டுக்கு எக்ஸாம்பிள் இல்லை, ஒல்லியாக இருந்து ஃபிட்டானவங்களோட ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா அது ரெண்டு வேறு விதமாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஜேர்னியில் அந்த ஆவரேஜான பாடி கிடைக்கும் பார்த்தீங்களா, அப்போ தான் அவங்களுக்கு சரியான ஒரு க்ரூஷியலான டைம். அப்போ வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பயம் இருக்கும். ஏன்னா வந்துட்டு அவங்க கொஞ்சம் விட்டனா எப்படி சொல்கிறது, இப்போ ஒல்லியாக இருக்கிறவங்க வந்துட்டு விட்டுட்டாங்கன்னா, சாப்பிட்றது கம்மி பண்ணிட்டாங்கன்னா திருப்பி அவங்க ஒல்லியாயிருவாங்க, ரொம்ப ஒல்லியாயிருவாங்க, திருப்பி கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதே மாதிரி குண்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குண்டாக இருக்கிறவங்க வந்துட்டு இப்போ நான் ஜிம் போகிறதையோ ஓடுறதையோ விட்டுட்டு, இப்போ நான் ஜிம் போகிறதையோ ஓடுறதையோ விட்டு கரெக்டாக ஒரு வாரம் ஜங்க் ஃபுட் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நான் பழைய 108 கிலோவுக்கு போயிடுவேன். நான் வந்துட்டு ஒரு வாரம் இல்லாட்டி அந்த மாதிரி இதே மாதிரி சாப்பிடாம ஒல்லியாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, சாப்பிடாம ஒரு வாரம் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் அவங்களோட பழைய ஃபார்முக்கு போயிடுவாங்க. ஸோ வந்துட்டு இந்த பயம், அதாவது இப்போ எப்படி சொல்கிறது, ரெண்டு பக்கத்துக்கும் ஒல்லியாக இருக்கவங்களுக்கும் குண்டாக இருக்கவங்களுக்கும் ஒரு இது இருக்கும். எப்படின்னா ஒரு ஹோப்புன்னு ஒன்று இருக்கும், ஒரு ஃபியருன்னு இருக்கும். இதுதான் அவங்களோட கோலை நோக்கி ட்ரைவ் பண்ணும். அதாவது வந்துட்டு ஃபிட் பாடி அப்படிங்கிற ஒரு கோலை நோக்கி ட்ரைவ் பண்ணும். இதில் வந்துட்டு இந்த எப்படி சொல்கிறது, ஹோப்புங்கிறது சரி நம்ம அந்த மாதிரி ஆகிட்டோன்னா, இந்த மாதிரி ஃபிட் ஆகிட்டோன்னா எப்படி இருப்போம் நம்ம உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கையிலேயே அவங்க ஓடிட்டு இருப்பாங்க. அது வந்துட்டு மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு ஹோப்னால இருக்காது, பயம் ஃபியர்னால தான் இருக்கும். பயம் அதை கொடுத்தது யாரு? நாங்க. இப்போ நம்ம வந்துட்டு இதை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி நம்ம பழைய நிலைமைக்கு போயிடுவோம் அப்படிங்கிற பயத்தினால தான் போயிட்டு இருப்பாங்க. என்னோட இது சத்தியமாக நான் வந்துட்டு நான் ஃபிட்டாக ஆகணும் அப்படின்னு நினைக்கல. இப்போ இருந்துட்டு இந்த பாடியை நான் மெயின்டைன் பண்ணதுனாலே வந்துட்டு ஓரளவுக்கு இருந்துட்டு நான் ஜிம்முக்கு போகணும், ஓடணும், சாப்பிட்ணும், ப்ரோட்டீன் எடுக்கணும். இது
ப்ரோட்டீன் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேட்டை கம்மி பண்ணணும். நான் சுகர் கட்டில் இருக்கேன். சுகர் வந்துட்டு எடுக்கக்கூடாது. ஸோ சுகர் வந்துட்டு சுகர் கட்னா உடனே கேட்பேன். வந்துட்டு காஃபி குடிச்சோ ஏதோ குடிச்சோ பார்த்துருக்குன்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஒரு நாள் அதுவும் பயந்து பயந்து தான் இருந்துட்டு ஒவ்வொருத்தரும் சுகரோ இல்லை ஏதோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஒவ்வொருத்தர் வந்துட்டு கஷ்டப்படுறதுக்கு பின்னாடி ஒவ்வொரு ரீசன் இருக்குது. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. பார்ப்போம், அடுத்த வீடியோ பார்ப்போம்.